கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனம். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து சுற்றி திரிந்த நாட்களில் அவர் அநேக மக்களுக்கு அறிவுரை சொல்கிறவராக இருந்தார். போதனைகளை அவர் போதிக்கிறவராக இருந்தார். நன்மையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். அப்படி சுற்றி திரிந்த நாட்களில் அப்படி அவர் மக்களை பார்த்து பேசின காலத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ராத்திரி பகல் எல்லாம் கடவுளை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவங்களுக்கு அவங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருப்பாரா கடவுள்? அதனால் நிச்சயமாக சீக்கிரமாகவே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போது நமக்கு சொந்த பந்தங்கள் நிறையா இருப்பாங்க. அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, உற்றார் உறவினர்கள் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை குறித்து நம்ம கேட்குறோன்னு வைங்களேன், உடனே அவங்க சரி செய்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் மறந்துடுவாங்க. திடீர்னு ஞாபகப்படுத்துகிறோன்னு வச்சுங்களேன், ஐயோ நான் மறந்துட்டேன், நான் மறுபடியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க செய்யலைன்னு வச்சுங்களேன், மறுபடியும் ஒரு முறை நான் ஞாபகப்படுத்தினா நீங்கள் ஞாபகப்படுத்தினா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே பாரு, அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது காலம் வரப்போ நான் கண்டிப்பாக செய்வேன். சும்மா என்னை ஃபோன் பண்ணியோ மற்ற அடிக்கடி கூப்பிட்டு என்ன நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் சொன்னால் செய்வேன். இப்படியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மை கடிந்து கொள்வார்கள். நிறையா விஷயத்தில் பாருங்கள் அது நடந்திருக்கும். நிறையா பேருடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கும். நம்ம ஒருத்தர் இடத்துல ஒரு முறை கேட்டால் ரெண்டாவது முறை கேட்குறதுக்கு நமக்கு நாமே பயம் வந்துடும். ஒருவேளை அடிக்கடி கேட்டவர் இல்லைன்னு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற பயம் வந்துடும் இல்லையா? இது மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா, இரவும் பகலும் ராத்திரி பகல் எல்லாம் எந்த நேரமும் அவரை நாம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அவர் பொறுமையாக தான் இருப்பாராம். என்னுடைய மகன் கூப்பிட்றான், என்னுடைய மகள் கூப்பிட்றான், அது வேறு யார் இருக்கிறா? நான் தான் அவங்களுக்கு பெற்றோர்களா, நான் தான் அவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறேன். அதனால் என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீடி பொறுமையாக இருப்பார், கோபப்படவே மாட்டார். அப்போ கோபப்படாமல் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்து நம்ம எதை கேட்கிறோமோ அதை சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரமாகவே அதை என்ன பண்ணிடுவார், நமக்கு செஞ்சு முடித்து கொடுப்பார். அன்பானவர்களே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கடவுளை நோக்கி கூப்பிடுவதற்கு சங்கடப்படாது. ராத்திரி பகல் எந்த நேரமாக இருந்தாலும் சரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ராத்திரியில் எப்போவெல்லாம் உங்களுக்கு தூக்கம் தெளியுதோ அப்போவெல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கள். எந்த நேரத்தில் தூக்கம் தெளிஞ்சாலும் சரி டக்குன்னு கண்ணை முடிச்சிங்களா, ஆண்டவரே உமக்கு நன்றி, மறுபடியும் நான் தூங்க போகிறேன், எனக்கு இந்த தூக்கத்தில் நீங்கள் என் கூட இருக்கணும். எது உங்கள் மனசுக்கு தோணுதோ அதை எப்போவெல்லாம் தூக்கம் உங்களுக்கு முழிக்குதோ அப்போவெல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ராத்திரி பகலும் அவரை கூப்பிட்டுட்டே இருக்கிறவங்கள அவர் ரொம்ப பொறுமையாக விருப்பப்படுவார். அன்பானவர்களே, தன்னோட பிள்ளைகள் தன்னை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கங்கிற அந்த அன்பை அவர் நம்மீது நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் நாம் அடிக்கடி கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன கேட்குறோமோ அதுக்கு பொறுமையாக இருந்து சீக்கிரமே அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க செய்வார். கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன காரியத்திற்காக அவரிடத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்கிறீர்களோ அந்த காரியத்தை ரொம்ப அற்புதமாக கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற செய்வார். கூப்பிடுறீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அன்பின் இறைவா உமக்கு நன்றி, நாங்கள் உம்மை கூப்பிடுகிறோம். இரவும் பகலுமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய கூப்பிடுதலுக்கு நீர் செவிசாய்த்து பொறுமையாக இருந்து எங்களுடைய வேண்டுதல்களை நீர் சீக்கிரம் நிறைவேற்றி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி. நாங்கள் கூப்பிடுகிற போதெல்லாம் நீர் எங்கள் மீது கோபப்படாமல் பொறுமையாக இருந்து எங்களுடைய வேண்டுதல்களை நீர் நிறைவேற்றுகிறீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.